ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க தேங்காய்பட்டணம் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்கள் நிறைய இருக்குது. அது அழகாக பார்க்குறதுக்கு கடற்கரை ஓரமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அழகிய கடற்கரை இருக்குது. அதை பார்க்கறதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அது இல்லாமல் மீன்பிடி துறைமுகமும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல்ல நம்ம இந்தியா 3 கடலால் சூழப்பட்டதான் நம்ம நாடு. கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்து மகா சமுத்திரம். அதில் மேற்கே உள்ள கடலான அரபிக்கடல் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த தேங்காய்பட்டினம் அதை சார்ந்த பகுதி. அலைகள் ரொம்ப ஸ்பீடாக அடிக்கக்கூடிய ஒரு இடம் இது. இந்த தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு இடமா இருக்குது. மேலே ஒரு ராக்கெட் போகுது பாருங்கள், ரொம்ப சூப்பராக தெரியுது. மீனவர்கள் நலங்கருதி தான் இங்கே துறைமுகத்தை அமைச்சிருக்காங்க. ஆனாலும் இங்கே நிறையா மீனவர்கள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறாங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் அது தெரியாமல் தான் நாங்களும் உள்ள கடற்கரையில் போயிட்டு நின்றுட்டு இருந்தோம். அடிக்கிற அலை ரொம்ப ஸ்பீடாக அடிச்சுது. இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆள் நடமாட்டம் நாங்கள் போன டயத்தில் யாருமே அங்கே இல்லை. இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறையா இடத்துல பாஞ்சு கடைசியாக இந்த அரபிக்கடலில் தான் அவங்க சங்கமாகறாங்க. அந்த முகத்துவாரம் வர்றதுக்கு முன்னாடியே குழித்துறை அப்படின்ற இடத்துலேருந்து குழித்துறை ஆறாக மாறி தாமிரபரணி ஆறு இந்த கடலில் கலக்குது. தேங்காய்பட்டினத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர, பாண்டியர் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசர்களும் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே மார்த்தாண்ட மகாராஜாவும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. வர்ம மகாராஜா ஆட்சியில் கூட டச்சுக்காரர்கள் இந்த இடத்த தாக்கியிருக்காங்க. காலம் டச்சுக்காரர்கள் அவங்க பிடியிலையும் இந்த ஏரியா இருந்திருக்கு. ரொம்ப போக்குவரத்துக்கு பயன்பட்ட ஒரு துறைமுகமாக தான் அந்த விளங்கியிருக்கு. டச்சுக்காரர்கள் தங்கி இருந்ததுக்கு ஒரு ஆதாரமாக 17ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியில் இங்கே 1678 ஒரு தேவாலயத்தை கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம்தான் 1694ஆம் ஆண்டில் அட்டிங்கல் அப்படின்ற ஒரு ராணி கட்டுப்பாட்டிலையும் இந்த ஏரியா இருந்திருக்கு. இப்படி பல மன்னர்களாக ஆளப்பட்ட ரொம்ப சிறப்புமிக்க இடம்தான் இந்த தேங்காய்பட்டணம். நம்ம நாட்டு காப்பியங்கள் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தில் நிறைய இடங்களில் இந்த ஏரியாவும் குமரி காண்டம் அப்படின்ற ஒரு பகுதியையும் நம்ம வந்திருக்கிறத பார்க்கலாம். நம்ம 50 காப்பியங்கள்லாம் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, இப்படி அந்த காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் நிறையா இடங்களில் நம்ம இந்த தேங்காய்பட்டினத்தோட குறிப்புகளை பார்க்க முடியுது. கடலும் கடல் அலையும் பிடிக்கிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டா இந்த கடலோட ஓசையை ஒரு 2 நாளைக்கு நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஓசையும் ஒரு பிரமாண்டமான அலைகளும் இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாம் போன ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து மார்த்தாண்டம் வர்றோம். மார்த்தாண்டம் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயினில் குழித்துறை அப்படின்ற இடத்துல இறங்கிட்டு மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மூஞ்சிரை, மூஞ்சிரையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் தேங்காய்பட்டினம். இப்படி ரூட்டில் தான் வந்தோம். போகிறதுக்கு பஸ் வசதியெல்லாம் இருக்குது. ரிட்டன் ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது. அந்த டயத்தை பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கணும். நம்மளும் போனது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் கடலை பற்றின எந்த விவரமுமே இல்லாமல் உள்ளே போயிட்டோம். பூர்ணமி தினத்தை ஒட்டி போனதுனால கடல் சீட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. நீங்கள் போனாலும் ரொம்ப சேஃபாக கரையோரமாக நின்று பார்த்துட்டு வாங்க, உள்ளே இறங்காமல். இந்த இடத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம கேரளா பார்டருக்கு போயிடலாம். அலைகள் இவ்வளோ வேகமாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு அதிகமாக வந்துடுச்சு. உயிர் தப்பிச்சதே பெருசாகி போச்சு. வேகமாக கரைக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் ரோடு வரலுமே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயமாக தான் இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அடுத்து ஒரு சூப்பரான இடத்த பற்றின வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பாய் பாய்.